5 ஆண்டுகளுக்கு முன்பு என் அன்பு சகோதரர் புரட்சி பாரத கட்சியுடைய நிறுவனர் மூர்த்தி அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என வாழ்ந்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். அவரின் சொல்லுக்கும் செயலுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி சாதனை படைத்தவர்தான் பூவை மூர்த்தியார். பூந்தமல்லி மண்ணின் மைந்தர், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் அதிகார வர்க்கத்தினருக்கும் அடிபணியாத ஒரே தலைவர். அவரால் வாழ்வு பெற்றோர் பல்லாயிரம், பதவி பெற்றோரோ கணக்கிலர். ஆனால் மூர்த்தி எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. பட்டம் படித்த மூர்த்தி ஏழை எளிய மக்களிடம் பணம் பெறாமலே போராடி நீதியை பெற்று தந்த நீதி போராளி என அன்போடு அழைக்கப்பட்டார். சாதி கொடுமைகள் ஆங்காங்கே தலைவிரித்தாலும் அடக்கப்பட்ட நிலையே காணப்பட்டது. தீண்டாமை கொடுமையால் ஆதி திராவிட மக்கள் சற்று தள்ளியே வாழ வேண்டிய நிலை இருந்தது. அத்தகைய அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் மூர்த்தி. 1970ஆம் ஆண்டு சென்னையில் புகழ்பெற்ற மாநில கல்லூரியில் BA பொருளாதார படிப்பை மூர்த்தி பயின்றார். பொருளாதாரம் கடினமான பாடமாக கருதப்பட்ட அந்த காலத்தில் அதனை விரும்பி பயின்றார். 3 ஆண்டு காலங்கள் பல போராட்டங்கள், மாணவர் தலைவருக்கான தேர்தல்கள், மாணவர்களிடையே ஏற்படும் மோதல்களில் முன்னின்று தீர்த்து வைப்பதில் மூர்த்தி வல்லவராக திகழ்ந்தார். இதனால் சென்னை மாநகரில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களிடையே புகழ்பெற்ற மாணவர் தலைவராகவும் மூர்த்தி திகழ்ந்தார். 1974ஆம் ஆண்டு BA பட்டம் பெற்ற அதே ஆண்டு MA பட்டம் பெற முடிவு செய்து தஞ்சாவூரில் உள்ள பூண்டி புஷ்பம் கலைக்கல்லூரியில் சேர்ந்தார். விடுதியில் உணவு பிரச்சனை, கல்லூரியில் மாணவர் பிரச்சனை என பல்வேறு சிரமங்களை சந்தித்த மூர்த்தியை தஞ்சாவூர் களம்தான் போராட தூண்டியுள்ளது. தஞ்சையில் படிக்கும் போது பல சமுதாய தலைவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டார். மாமேரை அம்பேத்கர் வழியை பின்பற்றி சட்டம் பயில முடிவு செய்த மூர்த்தியார் 1976 முதல் 1980 வரை சட்டப்படிப்பை பயின்றார். பூவை ஒன்றிய அளவில் மன்றம் வளர்த்தெடுப்பது, பேரணிகள் நடத்துதல், அமைப்பை பலப்படுத்துவது என பல்வேறு நிகழ்வுகளில் தன் வாழ்க்கை பயணத்தை மூர்த்தி அர்ப்பணித்துக் கொண்டார். சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து முடித்த பின் ரிசர்வ் வங்கியில் தன் பணியை தொடங்கினார். அங்கு அவருக்கு நடந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியில் SC/SC சங்கம் அமைத்து செயல்பட்டவர்கள் தங்களின் பணி பாதுகாப்புக்காகவும் பதவி உயர்வுக்காக மட்டுமே பாடுபட்டதை உணர்ந்த மூர்த்தி தன் பதவியை துச்சமென கருதி தூக்கி எறிந்தார். தான் படித்த சட்ட விதிகளை காவல் நிலையங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் வாதிட்டு நிலைநாட்டினார். பெரும் பணக்காரர்கள் முடக்கி போட்ட புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுத்து பலருக்கு வீட்டுமனை பட்டாவும் பல அடுக்கு மாடி வீடு கட்டிடவும் உதவி செய்தார். அக்காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் S. முருகையன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் என்றாலும் அவருக்காக பேரணி நடத்தி காட்டிய பூவை மூர்த்தியின் பக்கம் அனைவரின் கவனமும் திரும்பியது. அதனைத் தொடர்ந்து பூவை ஒன்றிய அம்பேத்கர் மன்றம், பேருந்து வசதி கோரி மறியல் போராட்டம், விவசாய கூலி உயர்வுக்காக ஆர்ப்பாட்டம் என பல போராட்டங்களை முன்னெடுத்தார் பூவை மூர்த்தி. அரசியல் அதிகாரத்தை வென்றால் மட்டுமே மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் எனும் அம்பேத்கரின் சிந்தனையை ஏற்ற மூர்த்தி பாராளுமன்ற தேர்தலில் திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தார். 1980ஆம் ஆண்டு திருப்பெரும்புதூர் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று மீன் சின்னத்தில் போட்டியிட்டார். ஏராளமான இளைஞர்கள் மூர்த்தியின் வெற்றிக்கு கிராமம் கிராமமாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பலம் பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இளைஞர்களின் எழுச்சி படையின் உதவியுடன் கணிசமான வாக்குகளை மூர்த்தி பெற்றார். திருப்பெரும்புதூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மூர்த்தி அடுத்ததாக பூந்தமல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தார். அதே ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி தொகுதியில் மீன் சின்னத்தில் போட்டியிட்டார். பணக்கார அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சுயேட்சையாக போட்டியிட்டு 10,000 வாக்குகளை பெற்றார். எம்ஜிஆரா கருணாநிதியா என எதிர்பார்த்த தேர்தலில் 10,000 வாக்குகளை பெற்ற பூவை மூர்த்தியை பத்திரிகைகள் பாராட்டின. 1991ஆம் ஆண்டு நடைபெற இருந்த தேர்தலில் பிற இன மக்களின் வாக்குகளை பெற புதிய யுக்தியை கடைபிடிக்க மூர்த்தி வன்னியர் மக்களிடம் அதிகம் செல்வாக்கு பெற்ற பாமக நிறுவனர் ராமதாசு, வாழப்பாடி ராமமூர்த்தி ஆகியோருடன் இணைந்து தேர்தல் களத்தில் குதித்தார். 3 தலைவர்களும் இணைந்து ஊழல் எதிர்ப்பு சமூக நீதி முன்னணி எனும் புரட்சிகரமான தேர்தல் கூட்டணியை அமைத்தனர். கூட்டணியின் முதல் மாநாட்டை சென்னை தீநகரில் மூர்த்தி தலைமையேற்று நடத்தினார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பூவை மூர்த்தி மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஏணி சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அப்போது ராமதாஸ் தலைமையிலான பாமக மூர்த்திக்கு முழு ஆதரவை தெரிவித்தது. இந்நிலையில் 1993ஆம் ஆண்டு பூவை மூர்த்தி தனது தொண்டர்களுக்கு ஒரு ஆணை பிறப்பித்தார். தொண்டர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு செங்கல் கொண்டு வந்து அடையாறில் வைக்க வேண்டும். நாமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்பதே அந்த ஆணையாகும். அம்பேத்கருக்கு மணிமண்டபம் அமைப்பது தொடர்பாக பூவையாரின் சமரசமற்ற போராட்டத்தை கேள்விப்பட்ட அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக பூவையாரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து அவசர கால திட்டமாக சென்னை அடையாறில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 4,50,00,000 மதிப்பில் டாக்டர் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் மற்றும் ஆடிட்டோரியம் கட்டுவது என்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்காக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அம்பேத்கர் மணிமண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது.
ஆனால் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பசுமை ஆர்வலர்கள் போர்க்கொடி தூக்கினர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சுமார் 5 ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கில் சட்டமேதை அம்பேத்கருக்கு அரசு தேர்வு செய்த இடத்திலேயே மணிமண்டபம் கட்டலாம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்தது. காரணை எனும் கிராமத்தில் 633 ஏக்கர் பஞ்சமி நிலம் பிற சமூகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அங்கு வாழ்ந்த 300 பட்டியலின குடும்பங்களுக்கு மீட்டுக் கொடுக்கும் போராட்டத்துக்காக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகம் மற்றும் உத்திரமேரூர் பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாரணைக்கு படையெடுத்தனர். மொத்தமான ஆக்கிரமிப்பு நிலத்திலிருந்து 4.5 ஏக்கர் நிலம் கைப்பற்றப்பட்டது. அந்த நிலத்தை உழுது அம்மக்கள் தம் உரிமையை நிலைநாட்டினர். மக்களின் எழுச்சியை பொறுக்காத ஆதிக்க சக்திகள், காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களையும் அவர்களால் நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலையையும் அகற்றினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடித்தன. பலர் கைது செய்யப்பட்டனர். அந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அகற்றப்பட்ட அம்பேத்கர் சிலையை மீண்டும் நிறுவக் கோரியும் அக்டோபர் 10ஆம் தேதியன்று செங்கல்பட்டு துணை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் எழுச்சியை பொறுக்க முடியாத காவல்துறை போராட்டத்தை கலைக்க துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதில் குழிப்பாந்தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஏழுமலை மற்றும் காரணை கிராமத்தைச் சேர்ந்த ஜான் தாமஸ் ஆகிய இருவரும் கொல்லப்பட்டனர். ஏழுமலைக்கு திருமணமாகவில்லை. ஜான் தாமஸுக்கு 9 மாத கைக்குழந்தை இருந்தது. அவர்கள் இருவர் தவிரவும் பலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது. பட்டியலின மக்களுக்கான இயக்கங்கள் போராட்டங்களில் இறங்கின. குறிப்பாக அப்போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்த பூவையார் தலைமையிலான APLF இயக்கத்தினர் ஜான் தாமஸ், ஏழுமலை இருவர் உயிரிழந்ததை கண்டித்து பூவைமூர்த்தி தலைமையில் மாபெரும் போராட்டத்தையும் வள்ளுவர் கோட்டம் முதல் கோட்டை வரை பேரணியாக சென்று தலைநகர் சென்னையை ஸ்தம்பிக்க வைத்தனர். காரணை பகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருந்து ஆதிக்க சாதியினர் பறித்த பஞ்சமி நிலங்களை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் மனு அளித்தார். ஜான் தாமஸ், ஏழுமலையின் தியாகத்தால் மாநிலம் முழுவதும் பஞ்சமி நில போராட்டங்கள் அசுர வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்போதைய வருவாய்த்துறை அமைச்சர் ST சோமசுந்தரம் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதன் மூலம் தமிழகத்தில் பல லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் ஆதிக்க சாதியினரின் கட்டுப்பாட்டில் இருப்பது தெரிய வந்தது. நிபந்தனைகளை மீறி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்து சட்டமன்றத்திலே அமைச்சர் பேசினார். இதன் பிறகு 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பஞ்சமி நிலங்கள் தொடர்பாக விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி M. மருதமுத்து தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் ஒலித்த ஜான் தாமஸின் குரல் வலை துப்பாக்கி தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகே பஞ்சமி நிலம் குறித்தான உரையாடல்கள், போராட்டங்கள் அதிகரிக்க தொடங்கின. இதன் தொடர்ச்சியாக 1995ஆம் ஆண்டு பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்த தியாகிகள் ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோரின் நினைவாக மாபெரும் பேரணியை செங்கல்பட்டில் நடத்தி இறுதியில் அவர்களுக்கான நினைவு தூணை நிறுவி திறந்து வைத்தார் பூவை மூர்த்தியார். 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் ஊழல் ஒழிப்பு சமூக நீதி முன்னணியின் 2வது மாநில மாநாடு அரக்கோணத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. போராட்டம் என்பதும் ஊர்வலம் என்பதும் மூர்த்தி வாழ்வில் தோல்வியே அறியாத வெற்றி பாதையாகும். அதற்கு உதாரணமாக அமைந்ததுதான் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நீதி கேட்டு எழுச்சி பேரணி. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சிங்கார சென்னை கதிகலங்கும் வகையில் 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி அந்த பேரணியை மூர்த்தி நடத்தி காட்டினார். சென்னையில் அம்பேத்கர் மணிமண்டபம் விரைவில் கட்டி முடிக்க வேண்டும், மேலவளவு கிராமத்தில் நடைபெற்ற படுகொலையை கண்டித்து பந்த் நடந்தபோது அதில் கைதானவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், மேலவளவு படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் நடந்த இடங்களை கலவரப் பகுதியாக அறிவிக்க வேண்டும், குடிசை வாழ் மக்களுக்கு நிலப்பட்டா வழங்க வேண்டும், அனைத்து சாதியினருக்கும் ஒரே சுடுகாடு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கி அப்பேரணி நடைபெற்றது. சென்னை அயனாவரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, சூளை, சென்ட்ரல் வழியாக கோட்டையை நோக்கி சென்றது. பேரணி முடிவில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் 5000த்திற்கும் அதிகமான தலித்துகள் மீது பதியப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்ட நடவடிக்கையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக இடம்பெற்றிருந்தது. கோரிக்கைகளை முன்வைத்து விண்ணை முட்டும் அளவுக்கு கோஷத்தோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலம் ரிசர்வ் வங்கி வந்தடைந்ததும் காவலர்கள் தடுப்பு வேலியிட்டு தடுத்து நிறுத்தினர். அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் பூவை மூர்த்தியார், செல்வ பெருந்தகை, அணுகுண்டு ஆறுமுகம் உட்பட சிலர் தமிழக முதல்வரை கோட்டையில் சந்தித்து மனு அளித்தனர். நீலவானத்து சந்திரன், முத்துவேல், குழல் ஜெயசீலன் ஆகியோர் உடனிருந்தனர். பேரணி நடத்தி அப்போதைய முதலமைச்சரிடம் மனு அளித்த ஓரிரு நாட்களிலேயே, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி பூவை மூர்த்தியாரின் வேண்டுகோளை ஏற்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக கருணாநிதி அறிவித்தார். பூவை மூர்த்தி கேட்டுக்கொண்டதற்காக விடுதலை என பழுத்த அரசியல்வாதியான கருணாநிதியே அழுத்தம் திருத்தமாக கூறியதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். 1978 முதல் 1998 வரை 20 ஆண்டுகள் சமுதாய அமைப்பை உருவாக்கி முழுமையான அனுபவம், தொடர் போராட்டங்கள் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை பதித்த பின் புதிய அரசியல் கட்சியாக உதயமாக்கிட முடிவு செய்யப்பட்டது. 1998ஆம் ஆண்டு சென்னை பெரியார் திடலில் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பின் சார்பாக பொதுக்குழு கூட்டம் பூவை மூர்த்தியார் தலைமையில் கூடியது. தொண்டர்களின் ஆரவாரம், கைத்தட்டல்களுக்கு மத்தியில் நமது கட்சியின் பெயர் புரட்சி பாரதம் என ஆக்ரோஷமாக அறிவித்தார் பூவை மூர்த்தியார். புண்ணிய பூமியின் நிலத்தை மீட்டெடுக்க பாரத நாட்டை பாதுகாத்திட புரட்சி பாரதம் என பெயரிடப்பட்டதாக பூவை மூர்த்தியார் கூறினார்.
அம்பேத்கரின் வழியில் மூவண்ண கொடியுடன் கூடிய தர்ம சக்கரத்தை பொறித்து லட்சிய கொடியும் அந்த பொதுக்குழுவிலே அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் பிறகு 1998ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு மீண்டும் அம்பேத்கர் மணிமண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டியது. தொடர் போராட்டங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் அழுத்தம் காரணமாக 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி அடையாற்றில் அம்பேத்கர் மணிமண்டபம் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. அம்பேத்கருக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மட்டுமல்லாது சமூகத்தின் மீது அக்கறையுள்ள அனைத்து தரப்பட்ட மக்களின் வரவேற்பை பெற்றது. பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன யுக்தியை பின்பற்றினாரோ அதே யுக்தியை பின்பற்றி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட சிறுபான்மை பிரிவின் மாபெரும் பொதுக்கூட்டம் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தது. மாநில தலைவர் பூவை மூர்த்தியின் ஒப்புதலோடு 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை அமைந்தகரை புல்லாரெட்டி அவென்யூ எனும் இடத்தில் முகலி பி. தாமஸ் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பூவை மூர்த்தியார், பேராயர் எஸ்ரா சர்க்குணம், ஜனாப் ஜே.எம். ஹாரூன் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டனர். புரட்சி பாரதம் நடத்திய இம்மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டில் மீண்டும் போராடி பெற வேண்டிய அவல நிலையை விளக்கினார்கள். சிறுபான்மை மக்களின் பாதிப்புகள் பற்றிய விவரத்தை பட்டியலிட்டு மூர்த்தியார் ஆவேசமாக பேசினார். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் ஒன்றுபட்ட சக்தியை திரட்டி மாபெரும் போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என சூளுரைத்தார். புரட்சி பாரதம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய காலம் முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பூவை மூர்த்தியார் தலைமையிலும் அவரின் மரணத்திற்கு பின் பூவை ஜெகன்மூர்த்தியார் தலைமையிலும் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புரட்சி பாரதம் தொடங்கிய 2 ஆண்டுகளில் தமிழக மக்கள் நன்கு அறிந்து கொள்ளும் அரசியல் கட்சியாக வளர்ந்தது. அதற்கு மகுடம் சூட்டியது போல புரட்சி பாரதத்தின் முதல் மாநாடு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. 2001ஆம் ஆண்டில் சென்னையின் புகழ்மிக்க மெரினா சீரணி அரங்கில்தான் அந்த மாநாடு நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. மூப்பனார், தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இயங்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும், ஆதி திராவிடர்களை ஆதி தமிழர்கள் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த பூவை மூர்த்தியார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேசினார். அதிமுகவுடன் அன்று ஏற்பட்ட உறவு இன்றைய நாள் வரை புரட்சி பாரத கட்சி கடைபிடித்து வருகிறது. சிந்தனை கருத்துக்களை தொண்டர்களிடம் போதித்து வந்ததோடு தானும் கடைபிடிக்கச் செய்தார். தன்னை நாடி வந்த மக்களுக்கு காலத்தின் அருமை கருதி காலதாமதம் செய்யாமல் காது கொடுத்து கவனமாக கேட்டு பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கும் நடவடிக்கையில் மூர்த்தியார் தீவிரமாக செயல்பட்டார். 2002 செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 11:20 மணி திருவள்ளூர் தாண்டி திருத்தணிக்கு செல்லும் வழியில் காரிலேயே பூவை மூர்த்தியாரின் இதய துடிப்பு நின்றது. அவரது உடல் 12 மணிக்கு வீட்டிற்கு கொண்டு வந்த அடுத்த 15 நிமிடங்களில் பயங்கரமாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. பூவை மூர்த்தியாரின் மரண செய்தி தமிழகம் முழுவதும் தீயாக பரவியது. கடல் போல மக்கள் வெள்ளம், மக்களின் அழுக்குரல் விண்ணை பிளக்கும் அளவுக்கு கேட்டது. அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், உயரதிகாரிகள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பிற மாநில தலைவர்கள் நேரில் வந்து பூவை மூர்த்தியாருக்கு அஞ்சலி செலுத்தினர். பூவை மூர்த்தியாரின் இறுதி அஞ்சலி நிகழ்வை அவரது தம்பி ஜெகன்மூர்த்தியார் பொறுப்பேற்று நடத்தினார். ஆதி திராவிட மக்களால் அழைத்து வந்த சமுதாய தலைவர் நம்மிடம் இல்லையே என புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் இரங்கல் செய்தி வெளியிட்டார். தனது அரசு பணியையும் துறந்து இல்லற வாழ்க்கையையும் துறந்து முழு நேரமும் மக்களுக்காக உழைத்தவர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் புகழாரம் சூட்டினார். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பார்கள். சிரித்த முகமும் குழந்தை உள்ளமும் கொண்ட பூவை மூர்த்தியாரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய திருவுருவப் படம் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அன்றைய திமுக துணை பொதுச் செயலாளர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து சிறப்புரை